உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் இப்பொழுதும் கூட பைபிளில் கொலோசையர் புஸ்தகத்திலிருந்து விசுவாசிகளாகிய சபை மக்களுக்கும் சரி, ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் சரி என்ன செய்தி இருக்கிறது என்பதை நாம் இன்று கவனிப்போமாக. பைபிள் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னாலும் அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல, ஆதாமின் சந்ததியாய் மனுஷனாய் பிறந்த யாவருக்குமான செய்திகள் இதில் இருக்கின்றன. அதனால தான் இரட்சகர்னா உலக இரட்சகர் என்று சொல்லுகிறோம். இயேசு பூமியிலே பிறந்தது ஏதோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க அல்ல, ஆதாமின் சந்ததியாய் பிறந்திருக்கிற எல்லாரும் பாவிகள், எல்லாரையும் ரட்சிப்பதற்காக பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும். பாவ மன்னிப்பை உண்டாக்குவதற்காக அதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் செய்வதற்காகவே இயேசு பரலோகத்தில் இருந்து அண்டசராசரங்களை உண்டாக்கினவர். பிதாவாகிய தேவனோடு சேர்ந்து அண்டசராசரங்களை உண்டாக்கினவர். பிதாவுடைய விருப்பப்படி நான் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய போகிறேன், அதற்காக சாதாரண மனுஷனாக பிறக்கப் போகிறேன் என்று அவர் பூமியிலே பிறந்தார். அது பாவமில்லாமல் பிறந்தார். ஆதலால் அவர் கன்னிகையின் வயிற்றிலே பிறக்க வேண்டியதாக இருந்தது. இன்னொரு மனுஷனுக்கு பிறந்த ஒரு ஆளாக இருந்தால் அவன் பாவி, அதனால் அவனுக்கு பிறந்த பிள்ளைய பாவி. அதனால் இயேசு கன்னிகையின் வயிற்றில் பாவம் இல்லாமல் பிறந்தார்னு வாசிக்கிறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டாள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. அப்படி ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுக்கோ யூதர்களுக்கோ மட்டும் அல்ல, ஆதாமின் சந்ததியாய் பிறந்த எல்லா மனிதர்களும் பாவத்திலிருந்து விடுபட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆதலால் இந்த பைபிள் பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் மட்டும்தான் இருக்கும் என்று சொன்னாலும், இந்த பைபிள் பூமியிலே மனிதனாய் பிறந்திருக்கிற யாவருக்கும் உரியது. ஏனென்றால் யாவருக்கும் தேவையான விவரங்கள் அங்கே இருக்கின்றன. எப்படி ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுபட முடியும், எப்படி ஒரு மனிதன் பிசாசுடைய பிடியிலிருந்து விடுபட முடியும், எப்படி ஒரு மனிதன் நரகத்துக்கு போகாமல் தப்ப முடியும் என்று இந்த பைபிளில் எழுதியிருக்கிறது. இது ஏதோ ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, இது இந்த பைபிள் கையில் இராத, பைபிளை பற்றி கேள்விப்படாதவர்கள் கூட இதை எடுத்து வாசித்தால் அது அவர்களுக்காகவே எழுதப்பட்டது போல அது பேசுகிறது, வெளிப்பாடுகளை கொடுக்கிறது, வாழ்க்கையிலே வழிநடத்தல் கொடுக்கிறது. ஆதலால் இந்த பைபிள் பூமியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா புஸ்தகங்களை காட்டிலும் இது மிகவும் விசேஷமானது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ புஸ்தகங்கள் இருக்கின்றன, நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டிய புஸ்தகங்களும் இருக்கின்றன. அது உண்மைதான். நான் கூட சில சமயத்தில் ரொம்ப விலையேறப்பெற்ற புஸ்தகங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். ஆனால் பைபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை குறைவாய், இப்போ தமிழ் பைபிள் 200-250 ரூபாய்க்கெல்லாம் நல்ல பைபிள் கிடைக்கும். ஆங்கில பைபிள் கொஞ்சம் விசேஷமான பைபிள், அதாவது அது அர்த்தமெல்லாம் போட்டு விளக்க உரையெல்லாம் கொடுத்து அப்படி இருக்கிற புஸ்தகங்கள் தேடினீங்கன்னா 5000-6000த்துக்கெல்லாம் அற்புதமான பைபிள் கிடைக்கிறது. நம்ம யாரும் இந்த சாதாரணமாக 250 ரூபா பைபிள் வாங்கினா போதும், அது தேவனுடைய வார்த்தைகள் முழுவதையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. எங்கள் காசு நிறையா போட்டு வாங்க வேண்டாமா? காசு நிறையா போட்டு வாங்கலாம். ஆனால் இந்த விலை குறைந்த இந்த பைபிள்லேயே எல்லா தேவைகளும் எல்லா வசனங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன.
நான் இப்போ சொன்னேன், அந்த விலை உயர்ந்த பைபிள்னு சொல்கிறப்ப அது சில விளக்க உரைகள், ஒவ்வொரு வசனத்துக்குமான அர்த்தங்கள் அங்கங்கே போட்டிருக்கிற, அதனால் அது விலை உயர்ந்ததாக போய்விட்டது. 5000 6000க்கு நல்ல சூப்பர் பைபிள் அந்த விளக்க உரையோடு வாங்க முடியும். என்னையா இந்த 250 ரூபா ரொம்ப கொஞ்சம் விலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். குறைந்த விலையில் நான் சொல்லிட்டேனே, அதனால் குறைந்த விலைன்னு சொல்கிறேன். அது எப்படி 250 ரூபா ரொம்ப குறைச்ச விலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் கேட்குறேன், 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கணுமானா எவ்வளோ கொடுக்குறீங்க? 1000 ரூபாய்க்கு குறையில்லாமல் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய்க்கு குறைச்சி ஆட்டுக்கறி வாங்க போனால் வயசான ஆட்டுக்கறியாக இருக்கும். அந்த ஆடு ரொம்ப வயதானதா, அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் வேகாததா, வெந்தாலும் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படி இருக்கும். அந்த சரியான பருவத்தில் அடிக்கப்படுகிற ஆடுகள் தான் அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அந்த கறி கேட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு குறைச்சி எங்கே கிடைக்குது? 1 கிலோ கறி 1000 ரூபாய். இந்த ஒரு பைபிள் 250 ரூபாய். அப்படியானால் நீங்கள் 4 பைபிள் வாங்கலாம். வீட்டில் 4 பேர் இருந்தால் ஒரு நாள் இன்றைக்கி மட்டன் சாப்பிட்றதை நிறுத்திக்கிட்டு பைபிள் வாங்குறேன்னு தீர்மானிச்சிங்கன்னா வீட்டில் இருக்க 4 பேருக்கு நீங்கள் பைபிள் வாங்கிடலாம். அநேக வீடுகளில் சாப்பாடு தட்டு அவங்கவுங்களுக்கு தனித்தனி தட்டு கூட வச்சுருப்பாங்க. 4-5 தட்டு ஒரே மாதிரி இருந்தாக்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று எடுத்து அப்போ எடுத்துக்கிடலாம். ஆனால் பிள்ளைங்கள்லாம் எனக்கு இந்த தட்டு, அது அந்த தட்டு அப்படிலாம் கேட்குற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித தட்டு வைத்திருக்கிறது உண்டு. சாதாரண சாப்பாடு சாப்பிடுகிறதற்கு நீங்கள் அந்த தனித்தனியாக தட்டு வச்சுருக்கிறீங்கன்னா, நம்முடைய ஆத்மா உண்மையான ஆவி மனிதன், நாம் இந்த சரீரம் ஆவி மனிதன் குடியிருக்கிற ஒரு வீடு தான் அல்லது கூடு தான். இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆவி, அதுக்கு மரணம் இல்லை, அதுக்கு சாவு கிடையாது. அது மனிதனுடைய மரணத்துக்கு பிறகு அது அந்த சரீரத்தை விட்டு வெளியே போகிறது, தன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் அது போகிறது. அது அங்கே நியாய தீர்ப்படைய போகிறது. நியாயம் தீர்க்கப்பட்டு அது பரலோகமோ நரகமோ போகும். ஆக இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், மனுஷன் குடியிருக்கிற ஒரு இடம். நீங்கள் தேவனுக்கு ஆலயம் கட்ட முடியாது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்ங்கிறாரு. ஆனால் நாம் இந்த மனிதன், இந்த சரீரத்தில் குடியிருக்கிறமே ஆவி மனிதன், நாம் ஏற்றுக்கிட்டால் அவ்வளோ பெரிய தேவன் நமக்குள்ளே வந்து தங்குறேன்றாரு. இது ஒரு ஆச்சரியமானது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அண்ட சராசரங்கள் இவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. இவர் அண்ட சராசரங்கள் இவர் இல்லாத இடமே கிடையாது, எங்கும் வியாபித்திருக்கிறவர். அவ்வளோ பெரிய தேவன் இந்த சின்ன சரீரத்துக்குள்ளே நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்றாரு. அது ஒரு ஆச்சரியத்துக்குரிய காரியம்தான். ஆனாலும் நம்மை ரட்சிக்க வந்த இயேசு, அவர் நம்மை போல் ஒரு 6 அடியே, ரொம்ப போனால் 7 அடி அவ்வளோதான் இருந்திருக்க முடியும். அப்படி நம்மை போல் ஒரு மனிதனாய் வந்தவர், அவரை பற்றி எழுதியிருக்கிறது இந்த கொலோசையர் 2வது அதிகாரத்தில். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. நான் ஏதோ ஒன்று சொல்ல இப்போ இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்? தேவன் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி இதை சொன்னால் தான் அது விளங்குங்கிறதுனால இதை சொல்கிறேன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு சர்வத்தையும் உண்டாக்கினவர், பிதாவாகிய தேவனோட சேர்ந்து சர்வத்தையும் உண்டாக்கினவர். இப்பொழுது தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிறவர். அவர் இப்படி நம்மை போல் 6 அடி 7 அடி உயரத்தில் தான் அவர் வந்திருந்தார். அவருக்குள் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம், the perfection of God, all the godly perfection is there in Christ Jesus.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் அங்கே அந்த சரீர பிரகாரமாக இருந்த அவருக்குள்ளே இருந்தது. அதோடு விட்டால் பரவாயில்ல. அடுத்த வசனத்தில், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள், இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இந்த 2 வார்த்தைக்குள்ள எல்லா அதிகாரங்களையும், பெரிய பெரிய தூதர்கள், வல்லமையுள்ள தூதர்கள், எவ்வளோ பெரிய மனுஷர்கள், எவ்வளோ பெரிய பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர்கள் எல்லாம் இருந்தாலும் எல்லா அதிகாரங்களையும், எல்லா அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள், இயேசுக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இது ரொம்ப புத்தி கெட்டாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவர் பரிபூர்ணம்னா சரி, ஒத்துக்கிறோம். ஆனால் நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கிறோங்கிறது அது லேசில் ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. ஆனால் அவர் அதான் சொல்லியிருக்கிறார், நம்ம தேவனுடைய சாயலில், தேவனுடைய ரூபத்தில் அவருடைய பிள்ளையா பூமியில் ஆளுகை செய்ய, பிசாசெல்லாம் அடக்கி அவனை துரத்திட்டு நாம் தான் ராஜாவாக இருந்த ஆளுகை செய்ய அதை அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னு அதே நம்ப மாட்டேன்றாங்க. அப்படி அதிகாரமாக எனக்கு இருக்குது அப்படின்னு ஆதாம்காகத்தான் சொன்னார். பூமி முழுசையும் ஆண்டுக்க, இந்த பிசாசை துரத்தி விட்டுட்டு இந்த ஏதேன் தோட்டத்தை பெரிதாக்கி பூமி முழுவதையுமே ஏதேன் தோட்டம் போல் மாற்று, அப்படி தான் வேலை கொடுத்துருந்தார் அவனுக்கு. அப்போ பூமி முழுவதையும் ஆளுகிற அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்துருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அந்த ஆதாமை போல தானே, கிறிஸ்துவுக்குள்ளே வேற. அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரமுடையவர்களாக இருக்கிறோமே, அதை நினைத்து பாருங்கள். சரீரம் எவ்வளோதான். ஆனாலும் நம்மளும் ராக்கெட்டெல்லாம் விட்றேங்கிறான், சந்திரனுக்கு போகிறேங்கிறான், பூமி அது சூரியனை ஆராய்ச்சி பண்ண ராக்கெட் விட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏங்க, இது எல்லாவற்றையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய மனிதன் யார்? இவன் உயரம் என்ன, இவன் அகலம் என்ன, இவனுடைய வெயிட் என்ன? ஆனால் இவ்வளவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். தேவன் உங்களை பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளக்கூடிய மனிதனாய் வைத்தார். அட்லீஸ்ட் உங்களுடைய உலகம், நீங்கள் போக்குவரத்தாக இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கிற இந்த உலகத்தை நீங்கள் இதை ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய காரியம். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, மனுஷன் பாவம் செஞ்சுட்டு தேவனுடைய தன்மைகளை இழந்து பிசாசுடைய குணத்தை உடையவனா இன்றைக்கி மக்கள் பூமியில் பாவிகளாக வாழ்கிறாங்க. இந்த பிசாசோடைய குணமுடையவர்களாய் பாவிகளாக வாழுகிற இந்த மனிதர்கள் வேண்டுமானாலும் நீங்கள் தேவனிடத்தில் வந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. இந்த பாவத்தில் கடந்து செத்து நரகம் போக வேண்டியதில்லை. உங்களுக்கு வழி இருக்கிற தப்பிக்கொள்ள வழி இருக்கிறது. பாவத்திலிருந்து, பிசாசிடத்திலிருந்து, நான் அதை லேசாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது ஈஸியாக, பிசாசோடைய பிடியிலிருந்து விடுதலை ஆகிறது ஈஸியாக, நரகம் போகாமல் தப்பிக்கொள்கிறது ஈஸியாக. அது ஒவ்வொன்றுமே ரொம்ப நேரம் பேசிட்டு உட்காந்துருக்கணும். அவ்வளோ பயங்கரங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கியிருக்கிறார் என்பது பெரிய அதிசயம் இல்லையா? இங்கே என்ன வாசித்தோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து, அதாவது பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவன் தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அந்த பிசாசுடைய ராஜ்யம், பிசாசுடைய அதிகாரம், அவன் நரகம் போவான், அவனோட சேர்ந்தவங்கெல்லாம் நரகம் போவாங்க, அவனோட சேர்ந்தவங்கெல்லாம் பாவிகளாக இருக்கிறாங்க. அந்த பாவியாக நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் இங்கே வந்துருங்க, இயேசுக்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொன்னால், இயேசுக்கிட்ட வந்தவங்க கூட நான் இன்னும் பாவின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது என்ன, அது எனக்கு புரியலை. இயேசுக்கிட்ட வந்த பிறகு, இயேசுன்றதை அவங்கள கழுவின பிறகு, ஒரு பாவம் கூட இல்லாமல் பரிசுத்தமாக்கின பிறகு நான் பாவிதான்னு இவங்க சொல்கிறாங்க. அது எந்த கணக்கில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒருவேளை இவங்க தொடர்ந்து இன்னும் பாவம் செய்கிறாங்களோ என்னமோ. தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்போ பாவிகள் தான்.
இனி பாவம் செய்யாதேன்னு தானே கர்த்தர் சொன்னார். அதிக கேடானதொன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதேன்னாரு. ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அவளை பார்த்து கடைசியில் என்ன சொல்கிறாரு? இனி பாவம் செய்யாதே அப்படி சொல்கிறாரு. அப்போ இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக்குறாரு, ஒவ்வொருத்தரையும் கழுவுறாரு, ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளையாக்குறாரு, ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய ராஜ்யம், அது பிசாசுடைய ராஜ்யம், இது தேவனுடைய ராஜ்யம். இப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை தேவனுடைய பிள்ளையாக வைக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைன்னா தேவனுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் பங்குள்ளவர்கள்னு சொல்லி, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர், பங்காளிகள் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம புத்திக்கு எட்டலை தான், ஆனால் அவர் சொல்கிறார். நம்ம சொல்கிறத விட அவர் சொல்கிறதான கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், கண்டுபிடிப்பீர்கள். அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவராய் இயேசு இருக்கிறார். அதரிசனமான கண்களால் பார்க்க முடியாத தேவனுடைய தற்சுரூபமாய் இயேசு இருக்கிறாருன்னு அவர் சரீரப்பிரகாரமாக சரீரத்தில் வந்தபோது தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் அவருக்குள்ளே இருந்துச்சுன்னு. அதில் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளும் கூட கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறோம்னு சொல்கிறாரு. இதை கொஞ்சம் நமக்கு மனசில் நமக்கு ஜீரணிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மை அதானா நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறது தானே கரெக்டு. உண்மை அதுவானால் இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல். என்னது பூரண சற்குணரா? குணம் சற்குணம், பூரண சற்குணம், அவர்கிட்ட ஒரு குறவும் இல்லை. பூரண சற்குணராய் அவர் இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். குணத்தில் அப்படி மாறிக்கங்க, குணத்தில் உங்கள்கிட்ட குறை சொல்லாதபடிக்கு மாறிக்கங்க. அப்படி தான் கர்த்தர் கேட்குறாரு. குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாய் மாறிக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. பொல்லாத காரியத்தை காட்டி 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 அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அதுபோல் நீங்களும் பொல்லாங்கினால் சோதிக்கப்படாத ஆளா? நான் அவர் பிள்ளைக்க நான் எப்படி பாவம் செய்கிறது? முடியாது. அப்படி நின்றுக்கங்கன்றார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் நான் சாதாரண ஆளுகளை போல தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய இருதயத்தில் தெரிகிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று, ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று, பரலோகம் போகிறவர்கள் என்று. இதெல்லாம் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து அந்த விவரங்களையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாராம். அப்படி தானே ரோமர் 8:16 சொல்லியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியோடு கூட சேர்ந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சாட்சியிடுகிறார். அப்படி எழுதியிருக்கு. நான் பேசுகிறத கேட்டால் வேகமாக பேசிட்டு போகிற மாதிரி தெரியுது. இந்த வார்த்தைகள்லாம் ஏற்கனவே கேட்டவங்க அது எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் விளங்கும். நம்முடைய மனம் புதிதாகணும் பாருங்கள். எல்லா விதத்திலும் இந்த மனுஷ குணம், இந்த பிசாசு குணமெல்லாம் மாறி தேவனுடைய குணம் நமக்குள்ளே வரும்படி எல்லாவற்றிலும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கேற்ற விதத்தில் மாற வேண்டியிருக்கிறது. அதனால தான் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த டிராஃபிக் லைட்ஸ் வர இடத்துல அங்கே எழுதி போட்டிருப்பாங்க, நில், கவனி, செல் என்ன எழுதியிருப்பாங்க. சும்மா அவசரமாக டிராஃபிக்குள்ளே நான் முன்னுக்கு போகிறேன், இந்த முன்னூட்டி இடத்துக்கு போயிடுறேன் அப்படியெல்லாம் போகாதீங்க. நில், கவனி, டிராஃபிக் எப்படி இருக்குது, நமக்கு வழி உண்டாயிடுச்சா அப்படின்னு பார்த்து, பச்சை லைட் வந்துருச்சான்னு பார்த்து. அது நம்ம ஊரில் பச்சை லைட் வந்துருச்சுன்னெல்லாம் போக முடியாது. பச்சை லைட் வந்திருந்தால் கூட அங்கே வேறு யாராவது குறுக்க நறுக்க போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் பச்சை லைட்டையும் பார்க்கணும், அப்புறமும் இங்கே டிராஃபிக்கில் அங்கே மற்றவங்க யாரும் குறுக்க ஓடாமல் இருக்காங்களா அதையும் பார்க்கணும். நில், கவனி, உனக்கு பாதை திறந்தவொடனே செல். நில், கவனி, செல் அப்படி எழுதி போட்டிருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நின்று கவனித்து அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது.
ஏனென்றால் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து மோதுகின்றன. விசேஷமாய் நம்முடைய மனசாட்சியிலே கடவுள் பேசுகிறார், நம்முடைய மனதில் பிசாசும் பேசுகிறான். பத்தாவதுக்கு கூட இருக்கிற வீட்டார், உறவினர், நண்பர்கள், ஏன் போக்குவரத்தில் இருக்கவங்க கூட எதையாவது நம்மகிட்ட பேசுகிறாங்க. அந்த பேசுகிற காரியங்கள் அது தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது பிசாசிடத்திலிருந்து வந்ததா என்பதை நீங்கள் தான் நிதானித்து கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட திறமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் அது இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இங்கே இதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப இன்னும் முக்கியமானது. இந்த 2 சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து யார் யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஏன் நம்ம ஊர் ஆள் கூட ஒருத்தர் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், யார் யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எந்த விஷயங்களை யார் யார் வாய் கேட்பினும், யார் யார் சொன்னாலும் அப்பொருள் சொல்லப்பட்ட காரியம் மெய்ப்பொருள் தானா உண்மைதானான்னு புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்னு எழுதுகிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அவர் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தேவன் இப்படி சொல்கிறாரு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுனா தப்பு மாதிரி தெரியுதோ தெரிஞ்சால் அப்படி தோன்றினா கூட விட்டுருன்றார். அதை ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு மாதத்துக்கு அதை பற்றி ஆராய்ஞ்சு அதுக்குள்ளே அந்த தப்பான பாவமான காரியத்துக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போயிட்டு திரும்பி வர்றது கஷ்டமாக கூட இருக்கலாம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அடுத்த வசனம் சொன்னேன், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அறகுறையா இல்லை. எப்படி இயேசுவுக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் இருக்குதோ அதுபோல் நீங்களும் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் பெறணும். அதுக்கு இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். அதனால் சபையில் பிரசங்கங்கள், பைபிள் ரீடிங், ஜெபங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த அவைகள் மூலமாக நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரலாம். அப்போ தேவன் சொல்கிறது மட்டும் நாம் சரியாக எடுத்துக்கிட்டு மற்ற உலக காரியங்களையெல்லாம், உலகம்னு சொன்னால் பாவ மற்ற எல்லா காரியங்களையும் விலக்கிட்டு நாம் கர்த்தருடைய பிள்ளையாக பரிசுத்தமாக வாழலாம். அதை தான் சொல்லியிருக்கிறாரு. சமாதானத்தின் தேவன். இந்த தேவனுக்கு பேர் என்னவா? சமாதானத்தின் தேவன். நம்ம மனசுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்குற ஆள். எவ்வளோ மனப்போராட்டங்கள், குழப்பங்கள், வேதனைகள், எவ்வளோ ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை, அதெல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்குற தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அறகுறையால் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம். மனுஷன் யார்? ஒரு ஆவி மனிதன். அவனுக்கு ஒரு ஆத்மா, மனசு இருக்குது. இந்த ஆவி மனசு இருக்கக்கூடிய ஒரு ஆவி மனிதன் இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறான். அப்போ அவன் யார்? ஆவி, ஆத்மா, சரீரம். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இயேசு வந்து இப்போ சபையை எடுக்க போகிற நேரம் வந்துருச்சு. ஒரு சில வருஷங்களில் இயேசு வருவார். கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு மரித்தவர்கள் அவருடைய கல்லறை திறக்கும். அவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க. எங்கே கல்லறை திறக்கும், உயிரோடு எழுந்திருப்பாங்களா?
அதாங்க சொல்லியிருக்கு. அடக்கம் பண்ணுறதே எதுக்கு அடக்கம் பண்ணுறாங்க? ஏன் தீ வச்சு எரிச்சு இப்போ கொஞ்சம் அப்படி இருக்குது, நெருப்பில் போட்டு அக்கினியில் எரிக்கிறது, அப்புறம் இதெல்லாம் புதுசாக இப்போ வந்துருச்சு. ஆனால் ஒரு நம்பிக்கை என்னது, ஒரு நாளில் இவர் உயிரோட எழுந்திருப்பார், அதனால் அந்த சரீரம் அங்கே இருக்கட்டும்னு குறிப்பிட்ட இடத்துல அடக்கம் பண்ணி அவர் பேரெல்லாம் எழுதி வைக்கிறது வழக்கமாக இருக்கா இல்லையா? எழுதியிருக்கிறது இயேசு வருவார், முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை அந்த கல்லறைகள் திறக்கும், அவங்க உயிர் தெழுவாங்க, அவங்க இயேசுவோடு கூட பரலோகம் போவாங்க. அப்பொழுது அந்த அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிற நாமும் கூட மறுரூபமாகி இயேசுவோடு கூட பறந்து பரலோகத்துக்கு செல்வோம் என்று எழுதியிருக்கிறது. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பொதுவாக அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் மண்ணோட மண்ணாக போன சரீரத்தை எழுப்புறாரு, அக்கினியில் போட்டு எரிச்சிருந்தா கூட அந்த சரீரம் அந்த கேஸாக போன அதையும் கூட ஒன்றா கொண்டு வந்து சேர்த்து சரீரத்தை எழுப்புகிற கர்த்தர் இருக்கிறார். மின்மயானங்களில் இப்போ சரீரத்தை எரித்து அதோடைய சாம்பல் எடுத்து நமக்கு பிடித்த இடத்துல வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. அந்த சாம்பல்ங்க வருது, அந்த சரீரத்தோடைய சாம்பல்ங்க வருது. அது எங்கே வைக்கிறீங்களோ அங்கேருந்து அவர் உயிரோட எழுப்பப்படுவார். அப்படி உயிரோட எழுப்பப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு பரலோகமா நரகமா என்ற ஒரு காரியம் வருது பாருங்க. அதனால் அவர் சொல்கிறாருங்க, அவர் வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. எவ்வளவு அவசியம் பாருங்களேன். அவர் வரும்போது கொஞ்சம் ஒரு 10% பாவம் இருக்குதுன்னா அன்னைக்கே இருந்த கழுவுறது. அதனால் முதல்ல ரெடியாக இருக்க சொல்கிறார். சில இடங்களில் செவுட்டில் எழுதி போட்டிருப்பாங்க, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு. அப்படின்னா கடவுள் வர்றாரு, அவரை சந்திக்க நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி. பொதுவாக வயதானவர்கள் நம்ம போகிற நாள் சீக்கிரம் வருதுன்னு நினச்சி அதுக்கேற்றாப்புல தங்களுடைய மனதை ஒழுங்குபடுத்துவாங்க. மற்றவங்க என்ன போனால் போது போ அப்படின்னு, எப்படி பாவத்தில் இருந்தால் ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு தடவை ஒரு வயதான பெரியவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஐயா, நீங்கள் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டீங்க, உலக எல்லா சந்தோஷங்களையும் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, அதிலெல்லாம் பூரணமாக நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் ஆனால் போகிற நாள் வருது. இப்போ இந்த காட்களில் இயேசுவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பாவம் தொலையும். இந்த பூமியிலே எல்லாத்தையும் நன்மையை அனுபவிச்சிங்க, போகிறது பரலோகத்தில் போய் அங்கே எல்லா நன்மையும் அனுபவிக்கலாம், அங்கே பரலோகமே போகலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் என்ன பண்ணிட்டார், போ தம்பி, நான் இவ்வளவு காலம் இதில் இருந்துட்டேன், இன்னமே தான் மாற போகிறேன்னாக்கம் அப்படின்னு சொன்னவர் 10 நாளில் போயிட்டாருங்க. அவர் எங்கே போயிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்களே நிதானித்து பாருங்கள். இங்கே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அவருடைய வருகை நாளுக்காக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். சற்று யோசியுங்கள். இந்த நேரத்தில் இப்போ அதை கேட்டிருந்தீங்கன்னா சற்று யோசிங்க. எனக்கு நல்லா தெரியும், ஒவ்வொருத்தரும் இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி வாழ்நாளெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர் தான் கடைசியில் ஒரு தடவை பேசிடுவோம் அப்படின்னு கடைசியில் வந்து பேசுகிறதும் உண்டு. அப்போ எப்படியாவது பேசி விவரம் தெரிஞ்சிடணும், சொல்லிடணும். அவங்களா விரும்பி நரகம் போனால் போய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து கர்த்தர் பேசப்போ நான் சொன்னேன். அது ஒரு செய்தி. நான் சொல்லிக்கிட்டு சொல்லி முடித்து 10 நாளில் அவர் போயிட்டார். அப்போ கடைசி நேரத்தில் ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு நேரம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, பேசுகிறதுக்கான ஆளையும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, பேசுகிற செய்தியையும் சொல்ல வச்சுருக்கிறாரு. இன்றைக்கு உங்களிடத்தில் இந்த செய்தி வந்திருக்குமானால் இதை கேட்டு நீங்கள் நில், கவனி, செல் அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் நிதானித்து நின்று கவனித்து நம்ம என்ன செய்யலான்னு சரியான முடிவெடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. நீங்கள் விரும்பினா இந்த சொல்கிறத கேட்டு பரலோகத்துக்கும் வந்துடலாம். இல்லைல்ல அதெல்லாம் வேண்டியதில்லை, எனக்கு இப்போ நரகம் போனால் பரவாயில்லன்னா அங்கேயும் போகலாம். எல்லாம் உங்களுடைய விருப்பப்படி. ஆனாலும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், பரலோகம் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், பரலோகம் வாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.